கடவுளே கடவுளேன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போனான்னாரு. கடவுளே அப்படின்னா இன்னும் வேகமா போச்சு. கடவுளே அப்படின்னா வேகமா போச்சு. இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒரு குரூப்பு, ஐயோ ஐயோ, திமுக அரசியல் எதிரினா திமுகவோட கொள்கையை ஏத்துக்கிறியா? இந்த தொண்டர்கள்லாம் பைத்தியம் முடிச்சு அலைகிறான். இன்னைக்கு அவருக்கு நான் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? பாவக்கா பழனிசாமி. அவருக்கே கட்சியில யார் முதல்வர் வேட்பாளர்னு தெரியல. இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு கேவலம். எந்த ஊருக்கு போனாலும் எவ்வளவு நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு ஊர் தலைவர்கிட்ட கேட்டுருவேன். ஐயா நாங்க எவ்வளவு நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு. ஒரு பெரியவர் வந்து சொன்னார், நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோன்னு, நாங்க 10 நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. ஓ அது எதுக்கே நீ கூட்டி வந்த திண்டுக்கல்ல இருந்து? ஒரு முழுவதும் ஸ்பீக்கர் கட்டி இருக்கான், எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ. இவருக்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்ல பாஜகவோட அண்ணாமலையா? லட்சம் பேர் திரண்டிருந்தாலும் மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க பேசக்கூடிய என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரோட கையை பிடிச்சு மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி. அதனால நீங்க எவ்வளவு நேரம் எதிர்பார்க்கிறீங்களோ அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவேன் நான். காரணம் வாட்சை பார்த்துக்கிட்டே வேற இருக்கேன், மேல வேற ரேச அப்படி தூரி தூரி மாப்பிள்ள அப்புறம் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. லேசா அப்படி சாரில் அடிக்குது மூஞ்சியில. அற்புதமான ஒரு பொதுக்கூட்டம். உண்மையிலே இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏதோ ஒரு பேச்சில் ஓட்டிட்டார். அவரும் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் இருக்காருல, அதிமுக பொருளாளர், அவரும் அமித்ஷாவும் ஒண்ணுதான். காரணம் எங்க திண்டுக்கல் எம்எல்ஏ அவர். அந்த அண்ணன் இருக்காரு அதிமுக பொருளாளர், வஞ்சகமே இல்லாதவர், மனசுல பட்டதை அப்படியே சொல்லிவிடுவாரு. ஒரு மேடையில என்ன சொல்லிட்டாரு, கட்சிக்காரங்க இப்ப எல்லாம் காசு வாங்காம ஒரு வேலை வாங்க மாட்டேங்கிறாங்கப்பா, நடு ரோட்ல லுங்கிய தூக்கி கட்டிக்கிட்டு சட்டியோட நின்று காசு கேட்கிறேன். ஒரு கட்சி பொருளாளர் தன்னுடைய கட்சி தொண்டர்களை பத்தி இப்படி பேசுறார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, கூட்டணி வைக்க வாங்கிடான்னா 200 கோடியா 20 தொகுதியும் கேட்கிறாங்க. இவங்க கூட கூட்டணியே முதல்ல ஒருவேளும் வைக்க மாட்டான். ஆனா வைக்கிறவன் என்ன கேட்கிறாங்கிறத அவர் வாட்டுக்கு சொல்றாரு. இன்னொன்னு சொன்னார் பாருங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. எனவே உங்கள் அனைவருக்கும் நான் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், 2026 நாம் அனைவரும் உழைத்து மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல்வர் ஆக்குவோம். யாரு? திண்டுக்கல் சீனிவாசன். பின்னால ஒருத்தன் வேட்டியை பிடிச்சிருத்தேனே, என்னன்னு என்னடா சொன்னேன் அப்படின்னாரு. ஸ்டாலினை முதல்வராக அப்படி சரி யாரு யாருப்பா, அவருக்கே கட்சியில யார் முதல்வர் வேட்பாளர்னு தெரியல. இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு கேவலம் இந்த கட்சி. அது மாதிரிதான் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசுவது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதனால நீங்க கடவுளே 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 கடவுளேன்னு சொன்னா கூட உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். ஆனா அம்பேத்கர் பேரை சொன்னா உங்களுக்கு எங்கேயும் இடம் கிடைக்காதுன்ட்டார். இன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி திண்டுக்கல் லியோனிலாம் இங்கே கருப்பு சிவப்பு துண்டை போட்டு மேடையில் இன்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், லியோனி 33 வருஷம் ஆசிரியராக இருந்து இன்னைக்கு ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராகி எங்கள் தங்க தலைவர் அவர்களால் பாடநூல் கழக தலைவர் அன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிறேன்னா சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் தான். அவர் பேரை சொன்னா ஒண்ணு நடக்காது, கடவுள் பேரை சொன்னா சொர்க்கத்துக்கு போலாம். இந்த சொர்க்கம்ங்கிறது முதல்ல எங்கடா இருக்கு? யாராவது பார்த்திருக்கீங்களா? செத்தவனை ஒருத்தவனை எழுப்பி மாப்பிள்ள எங்க போறன்னு கேட்டா சொல்லுவானா? யாராவது இது வரைக்கும் பார்த்திருக்கமா? சொர்க்கம் எங்க இருக்குன்னு, எங்கே சொர்க்கம்னு அண்ணா வந்து ஒரு பாட்டே எழுதினாரு.
ஒரு படமே எழுதினார், சொர்க்கவாசல்ங்கிற படத்துல எங்கே சொர்க்கம் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கும். K.R. ராமசாமி பாடியிருப்பார். கடவுளே கடவுளேன்னா நம்ம சொர்க்கத்துக்கு போனான்னாரு. இருக்கட்டும், நம்பிக்கை இருக்கவங்க வச்சிருக்கட்டும். இதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒருத்தன் ஒரு பெரிய சாதனை படைச்சிட்டான். உடனே ராஜா கூப்பிட்டு, டேய் உனக்கு ஒரு குதிரையை கொடுக்குறேன், இந்த குதிரை எவ்வளவு தூரத்துக்கு போகுதோ அவ்வளவு தூரம் போற நிலம் பூரா உனக்கு தாண்டா. ஆனா ஒரு கண்டிஷன், கடவுளேன்னு சொன்னா குதிரை வேகமா போகும், ஆண்டவனேன்னு சொன்னா நின்றும் அப்படின்னாரு. இவன் உடனே குதிரை மேல ஏறி கடவுளே அப்படின்னா குதிரை தங்கிட்ட தகதிங் 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 கடவுளே அப்படின்னா இன்னும் வேகமா போச்சு. கடவுளே அப்படின்னா வேகமா போச்சு, போயிட்டே இருக்கு. இவ்வளவு நிலமும் நமக்கா, இதுல பங்களா கட்டணும், என் காதலிகளுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ஏக்கரை எழுதி கொடுக்கணும் அப்படின்லாம் கனவு கண்டு நிக்கிறதுக்கு என்ன சொல்லணுங்கிறத மறந்துட்டான். நிக்கிறதுக்கு என்ன சொல்லணும், இப்ப நான் சொன்னேன்ல, ஆண்டவனே நான் நின்றேன், மறந்துட்டான். ஐயோ என்னான்னு மறந்துருச்சு, குதிரை வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு, போய் அப்படியே சேர்த்துருச்சுன்னா ஒரு 6 அடி தானடா புதப்பாஞ்ச, இவ்வளவு நிலத்தை நம்ம சம்பாதிச்சு 6 அடியிலடா கிடக்கணும். ஐயோ ஆண்டவனேங்கிறது மறந்துருச்சு அப்படின்னு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு. ஆண்டவனே அப்படின்னா நின்றுச்சு. நின்னொன்னு என்ன சொல்லிவிட்டேன், கடவுளே அப்படின்னா திரும்ப பிறந்து கொண்டு போய் எங்கேயோ தள்ளி மூஞ்சி முறையெல்லாம் பெந்து செத்துட்டான். கடவுளை கும்பிட வென்று நினைப்பவர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, கடவுளே கடவுளேன்னு என்னை பார்த்து கூப்பிடுறவனை நம்பாத, கடவுளின் பெயரால் ஒரு ஏழைக்கு எவன் தர்மம் செய்கிறானோ அவன் தான் அந்த உலகத்துல வாழ தகுதியானவன். நான் சொல்லல, விவேகானந்தர் சொன்னார், ஒரு கடவுளின் சிலையின் மீது ஊற்றப்படும் தீர்த்தத்தை விட ஒரு ஏழைக்காக நீ சிந்தும் கண்ணீரும் அவனுக்கு உழைக்கக்கூடிய உழைப்பின் வியர்வையும் அந்த மேல ஊத்துற தீர்த்தத்தை விட புனிதமானதுறான்னு சொன்னார். இதையே தான் எங்கள் பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று. இன்று தமிழகத்தில் இருக்கும் ஏழைகளை அவர்களுடைய சிரிப்பிலே இறைவனை கண்டு கொண்டிருப்பவர் எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒரு குரூப்பு, ஐயோ ஐயோ பாவம் அந்த குரூப்பெல்லாம். உண்மையிலே இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு ராஜா திடீர்னு அரண்மனையை விட்டு இப்படி வெளியில வந்திருக்காரு. ஒருத்தன் வேகமா வந்து அந்த அரண்மனையோட பெரிய கதவு இருக்கும்ல, அதுல இப்படி முதுக சொரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். ராஜாக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கேன், டேய் அரண்மனையின் கதவில் மீது ஒருவன் முதுகு சொறிவாளா, இழுத்துவா அவனை அப்படின்னு அவனை கூட்டி வந்துட்டாங்க. ஏண்டா அரண்மனையின் கதவின் மீது முதுகு சொரிகிறாய்? ராஜா எனக்கு 3 நாளா முதுகு அரிச்சுக்கிட்டே இருக்கு ராஜா, நடுமுதுகுல கையை கொண்டு போறேன் முடியல, எங்கெங்கேயோ தேடினேன், உங்க கதவு தான் சொர சொரப்பா நல்லா இருந்துச்சு, அதனால அப்படி தேய்ச்சேன் அப்படின்னு. எனது ஆட்சியில் இப்படி ஒரு மனிதன் முதுகில் அழுக்கோடு இருக்கலாமா அப்படின்னு அவனை கூப்பிட்டு, சேவகர்களே பாருங்கள், இவனை உடனே பன்னீரில் குளிப்பாட்டி அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து ஒரு சிறிய வீட்டை அவனுக்கு பரிசாக அழியுங்கள் அப்படின்னு அவன் தனி ராஜாவாயிட்டான். யாரு? முதுகு சொரிஞ்சவன். இதை பார்த்தோன்னா இன்னும் 2 பேரு, நம்மளும் சொரிஞ்சா ராஜா நம்மளை இளவரசர் ஆக்கிடுவாரு அப்படின்னு வந்திருக்காங்க. வந்து ஆளுக்கு ஒரு கதவுல அப்படி சொரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். ராஜா பார்த்தாரு, யாருங்க என் அரண்மனை கதவின் மீது முதுகு சொரிந்து கொண்டிருப்பவர்களை அழைத்து வா அப்படின்னு வந்துட்டாங்க. நம்மளுக்கு எழுதி வைக்க போறாரு, வீட்டை அரண்மனை எழுதி வைக்க போறாருன்னு. இவர்கள் இருவருக்கும் 100 கசையடியை தாருங்கள். ஏன் ராஜா? டேய் அவன் உண்மையிலேயே முதுக அரிச்சிச்சு, அதனால வந்தான், அதனால நான் அவனை பார்த்து இறக்கப்பட்டு அவனுக்கு வீட்டை எழுதி கொடுத்தேன். நீங்க வீட்டை ஆஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டியே வந்து கதவுல முதுக தேய்க்கிறீங்கடா, அதனாலதான் உங்களுக்கு 200 கசையடிகள் கொடுத்தேன்னு. இந்த முதல்ல வந்து முதுகு சொரிஞ்சு ராஜாவானது யார் தெரியுமா?
அவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவர் வந்தார், உண்மையிலே சொரிஞ்சாரு. ராஜா பார்த்தாரு, ஆஹா தேவைக்காக நீ வந்தாய், உன்னை நான் அரசனாக்குவேன். மக்கள் அரசனாக்குனாங்க. இந்த 2வது 3வது வந்து சொரிஞ்சாலாம் யாரு தெரியுமா? இந்த இப்ப சொரிஞ்சிட்டு இருக்காருல ஒரு ஆளு, அவர்களுக்கு கிடைக்க போவது கசையடி தானே ஒழிய மக்களினுடைய அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்க போவதில்லை. இன்னைக்கு உங்க கொள்கை என்னடான்னு கேட்டா சொல்றேன், பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி. தலையை பிச்சுட்டு இருக்காங்க. கொள்கை எதிரினா என்னடா அப்படின்னா, அதான் கொள்கையை எதிர்க்கிறோம்ல. கொள்கையை எதிர்க்கிறேன்னா இப்ப அரசியல் ஆதரிக்கிறியா? பிஜேபியினுடைய அரசியல் ஆதரிக்கிறியா? கொள்கையை எதிர்க்கிறோம், அரசியல் ஆதரிக்கிற. திமுக அரசியல் எதிரினா திமுகவோட கொள்கையை ஏத்துக்கிறியா? இந்த தொண்டர்கள்லாம் பைத்தியம் முடிச்சு அலைகிறான். இன்னைக்கு இப்படி ஒரு கட்சி. இன்னைக்கு அதிமுகங்கிற எடப்பாடி பழனிசாமி, ஐயோ ஐயோ, அவருக்கு நான் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? பாவக்கா பழனிசாமி. ஏங்க அவருக்கு போய் பாவக்கா பழனிசாமின்னு பேர் வச்சிருக்கீங்க? ஒருத்தனை ஒரு பெரிய வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்காங்க. விருந்துக்கு போய் சாப்பிட்ருக்கான். சாப்பிட்றப்ப பாவக்காய் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாவக்காயை நிறைய வச்சுட்டாங்க. அவன் பெரிய இடத்துல விருந்து சாப்பிட்றோம், இதை சாப்பிடாம விட்டா சங்கடப்படுவாங்கன்ட்டு முதல்ல பாவக்காயை பூரா தின்ட்டான். தின்னொன்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, ஐயாவுக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்குது போல இருக்கு அப்படின்னு இன்னொரு கரண்டி வச்சுட்டான். ஐயோ பிடிக்காததை இன்னொரு கரண்டியை வேற கொண்டு வந்து வைக்கிறாங்களேன்ட்டு திரும்ப தின்றுருக்கான். ரொம்ப பாவக்காய் பிடிக்கும் போல இருக்குன்னு இன்னும் 2 கரண்டி வச்சு பாவக்காயை மட்டும் தின்ட்டு சோறு குழம்பு எதையுமே தின்னாம எந்திரிச்சு வந்துட்டான். அவனை பத்தி எல்லாரும் பரப்பி விட்டாங்க, இவருக்கு பாவக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். அவன் எங்கெங்கெல்லாம் விருந்துக்கு போனானோ அங்க பூரா வெறும் பாவக்காயா தின்னு, அவன் மற்றது எதுவுமே திங்க முடியாம வெறும் பாவக்காயை மட்டுமே தின்னு அவனுக்கு பட்ட பேர் என்ன ஆகி போச்சுன்னா பாவக்காய் பழனிசாமின்னு பட்ட பேரு. இது பாவக்காய் பழனிசாமி வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். 10 முறை தொடர்ந்து தோல்விகளை சம்பாதித்து 13 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போய் 9 தொகுதியில டெபாசிட் போயிருச்சு. இப்படி ஒரு கட்சியை கேவலப்படுத்திட்டு என்ன பேசுறாருன்னா 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அட கொடுமையில 200 தொகுதியில இவர் வெற்றி பெறுவாராம். எங்கய்யா? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டத்துக்கு போன கதை மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு.